and we will request him to share glimpses from his journey, in last 1 year, where he has crossed 300 knee replacements using evolution medial pivot knee replacements. So over to you, Dr. Vetri. Can somebody remove these chairs while he makes the presentation? Sayed, you can make your way here. Thank you very much for being here. Thank you. Dear friends, and my dear patients who are here, really happy and thankful that you accepted the invitation for this event and you can make it here. And thank you, Team Microport, for organizing this wonderful meeting. Thanks Shyam for this lovely introduction and organizing this event. All right. So these are my disclosures. Okay. So நான் கொஞ்சம் தமிழ்லையும் ஸ்டார்ட் பண்றேன் because it's not about நிறைய medical jargons. Mic disturbance. Check this one. Okay. Hello. Yeah. This one, yeah. This is okay. All right. I mean, என்னன்னா இப்போ நிறைய ரொம்ப கிளாஸ் மாதிரி இல்லாமல் பட் ரொம்ப பேசிக்காக என்ன நடக்குது இங்கே அப்படின்றது சொல்லிட்டு தான் அவங்க கூப்பிட்ருக்கோம். இந்த சென்ஸ் நீ ஆர்த்ரோபிளாஸ்டினா இட்ஸ் அ வெரி காமன் திங். நீ ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்றது ரொம்ப சகஜமாக எல்லா இடத்துலையும் பண்ணுற ஒரு விஷயங்கள். பட் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. இந்த சர்ஜரி பண்ணுற விதம், பேஷண்ட்ஸ்னால பெனிஃபிட் ஆகிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக மாறி இருக்குது. அதை ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களுக்கு சொல்லணுன்றது தான் இது பண்ணிருக்கோம். அண்ட் அதான் யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸ்ன்னு நினச்சாலே ஆக்சுவலாக எங்களுக்கு ஃப்ரம் ஸ்கூல்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் படிக்கிற காலத்துலேருந்து என்னென்னா அந்த வார்த்தையே என்னென்னா ஆர்த்தோபெடிக்ஸ்ன்ற வார்த்தையை எதுனால உருவாச்சுன்னா நம்மளோட எலும்பு அதை டிஃபார்மிட்டியை கரெக்ட் பண்ணுறது தான் அந்த பேர்லேயே. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்னா ஒரு வளைவோ இல்லாட்டி எந்த ஒரு கால் வளைவுலாம் இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணுறது தான் இஸ் த ஹோல் ஐடியா. எப்பயுமே என்னென்னா காலை எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் பண்ணணும். எல்லாரோட காலையுமே எக்ஸாக்டாக 180 டிகிரி சூப்பர் ஸ்ட்ரைட்டாக ஆக்குறது தான் அவங்களோட ஹோல் கான்செப்டாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதே மட்டும் இல்லாமல் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு பண்ணால் அந்த முழங்கால் மூட்டுக்குள்ளார வைக்கிற அந்த ப்ராஸ்தசிஸ்ன்னு சொல்கிற அந்த இதை எக்ஸாக்டாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பொருத்தும். எல்லாருக்கும் ஒரு 90 டிகிரியில் தான் அது பொருத்துற மாதிரி தான் அது எப்பவுமே சொல்லி கொடுக்கப்பட்டது ஒரு விஷயம். ஸோ ஆனால் அதனால என்ன ஆகும்னா யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கு எல்லாரோட முழங்கால் மூட்டும் ஒரே மாதிரி இருக்காது. பேஷண்ட்ஸோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. லிட்டலாக ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அப்படியே டெக்ஸ்ட் புக் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். டெக்ஸ்ட் புக்கில் இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் எக்ஸ்ரேலாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப கால்லாம் சூப்பர் ஸ்ட்ரைட்டாக நல்லா வச்சுருப்போம். ஆனால் பேஷண்டோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். பேஷண்ட் அது பெருசாக சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்க மாட்டாங்க போஸ்ட் இந்த சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும். இப்போ நான் காட்டுற பேப்பர்ஸ் இது எல்லாமே ரிசர்ச் பேப்பர்ஸ். ஸோ இது உலகம் முழுவதும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 20% இன்டர்நேஷனல் சர்ஜன்ஸ் இதெல்லாம் என்னன்னா ஹை வால்யூம் சென்டர்ஸ் நம்ம காட்டுற இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 1500 சர்ஜரிஸ் அந்த மாதிரி பண்ணுற சென்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% மக்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் இருக்கிறது இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரெடிஷ்னல் முறையில் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது தான் ரொம்ப காமனான உள்ள ஒரு பிரச்சனை. ஸோ நான் ஆனால் ஒரு லாஸ்ட் ஒரு 13-15 இயர்ஸாக வெறும் நீ மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அட் த சேம் டைம் எனக்கும் என்னோட பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ நல்லா பண்ணுறோம் ஆனால் ஏன் பேஷண்ட்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்ற ஒரு இதில் போகும்போது அப்போ ப்ராப்ளி நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட இன்னும் சிறந்த இது ஒரு மூன்று மாற்று அறுவை சிகிச்சை தவிர்த்து மூட்டு மாற்ற அப்படியே முழங்கால் மூட்டை கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ணலாம், இயற்கை முட்டையை ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 1 இயர் வி ஒர்க் அதில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது பேர் தான் பயாலஜிக்கல் ஆர்த்தோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் நிறைய காமனாக எல்லா இடத்துலையும் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, நிறைய இந்த ஸ்டெம் செல்ஸ்லேயே சரி பண்ணுவோம் அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் வச்சு இது சர்ஜரி இல்லாமல் அதை இம்ப்ளான்ட் போடாமல் அதை பண்ணுறது தான் இந்த இன்ஸ்டன்ட் சர்ஜரி.
ஆனால் இதில் ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா, இந்த கால் வளைவு ஒருத்தங்களுக்கு இருந்துச்சா அது சரி பண்ணாமல் இது பண்ணோம்னா இது வந்து எப்பயுமே வந்து இது ரொம்ப நாள் நீண்டு வரவே வராது. இதோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஆல்சோ இது பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக இது லிட்டராக ஒரு ஃப்ராக்சர் மாதிரி பண்ணி பிளேட் ஸ்க்ரூஸ்லாம் பண்ணி தான் இந்த சர்ஜரின்றது பண்ணணும். இதுதான் இயற்கை முட்டி பாதுகாக்கிற சர்ஜரி பற்றி பேசணும். ஸோ இதில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து அவ்வளோ ஈஸியாகவே ரெக்கர் ஆக முடியாது. மெயினாக என்னன்னா, பேஷண்ட்ஸ் வந்து காலை ஊனி நடக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரி க்ரச்சஸ்லாம் தான் இருப்பாங்க. அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. லிட்டராக ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட்லாம் பண்ணுற அளவுக்கு உள்ள ரீஹாபிலிட்டேஷன் பண்ணால் தான் ரெக்கவரின்றது நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதோட அட்வான்டேஜ் பேஷண்ட்ஸ் வந்து லிட்டராக ஒரு நார்மல் இயற்கை முட்டி இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதில் மெயின் நெகட்டிவ் என்னன்னா, பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப ஸ்லோவர் அண்ட் ரொம்ப கடினமான உள்ள ஒரு ரெக்கவரின்றது இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பொது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்வலாக பெரிய சூட்டபிளாக இருக்காது. இது வந்து ரொம்ப சின்ன லெவல் ஆஃப் பீப்புள் தான் இதுக்கு ஆக்சுவலாக சூட்டபிளாக இருப்பாங்க. ஸோ இவர் டாக்டர் ஹாவல். ஸோ ஆல்மோஸ்ட் யூஎஸ்ல வந்து 2006 இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எப்படி பண்ணுன்றதை கம்ப்ளீட்டாக ரீஇமேஜின் பண்ணார். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ட்ரெடிஷ்னலாக ஒரே மாதிரி இந்த கால் மூட்டை அமைக்கிறது, ஒரே மாதிரி இந்த முழங்கால் மூட்டை பொறுத்துறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாரு. ஸோ அது அவரோட தான். அதான் 2024 ஒரு ட்ரைனிங் போனோம். 19 வந்து அந்த மூட்டு ரிசர்வேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 24 இவரோட ஒரு கொஞ்ச நாள் ட்ரைனிங் இருந்தோம். ஸோ ட்ரைனிங்கில் இவர் சொல்கிறது வந்து என்னென்னா, யாரோட மூட்டையுமே வந்து எல்லாரோட மூட்டும் வகை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட ஓரியன்டேஷன் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் இதை ஒரே மாதிரி பொறுத்துற அப்ரோச்லாம் வெளியில் வரணுன்றது தான் அவங்களோட ஹோல் ஐடியா. ஸோ இதெல்லாம் காமனாக பார்ப்போம் நம்ம. இதெல்லாம் வந்து என்னென்னா, தேய்மானம் அவங்களுக்குலாம் மட்டும் கிடையாது. நீங்கள் நிறைய பேருக்கு வளைஞ்ச கால் பார்ப்பீங்க. இவங்கெல்லாம் அத்லெட் லெவலில் இருக்கிற ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கால் வளைவுனா வந்து சில பேருக்கு நார்மலாகவே இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறவங்க, ரொம்ப ஹெவி லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணுன்றது அவசியமே இல்லைன்றது தான் புரிதல் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் ரீசெண்ட் புரிதல். இது எல்லாமே ஒரு லாஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸாக இதை பற்றிலாம் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வருது. இதுவுமே ஒன் மோர் சயின்டிஃபிக் பேப்பர். இதெல்லாம் தான் லேண்ட்மார்க் பேப்பர்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் எங்களை ஃபுல் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்லாம் திரும்பி யோசிக்க வச்சது. இவ்வளோ நாள் நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தாக்கா யாருக்குமே வலி இல்லாதவங்களுக்கு, இயற்கை முட்டி நல்லா இருக்கவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கால் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தம் ஆல்மோஸ்ட் 30-40% மக்களுக்கு கொஞ்சம் கால் வளைவு இருக்கிறது இஸ் நார்மல்ன்றதே இப்போ தான் புரிய ஆரம்பிச்சு. ஸோ இவங்களுக்கு அதுதான் என்னன்னா, இவங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்டாக ரொம்ப கால் ஸ்ட்ரைட்டாக வச்சா ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. இப்போ லிட்டரலாக இப்போ உங்களுக்குலாம் நேராக இருக்கிற வலி இல்லாத அவங்களுக்கு கால் நேராக இருக்குது. ஆனால் வந்து ஒரு பெரிய பெல்ட் போட்டு பிரேஸ் போட்டு வளைச்சு வச்சனா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் தான் இவங்களுக்கு சர்ஜரிக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதில் என்ன, நம்ம வந்து வி ஸ்டார்டட் அக்செப்டிங் கால் வந்து எல்லாருக்கும் நேராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு வளைவு இருக்கிறது இஸ் நார்மல் இருக்குது. ஸோ இப்போ சர்ஜிக்கல் டெக்னிக் வந்து உருவாயிடுச்சு. இது வந்து அவர் டாக்டர் ஹாவல் வந்து இந்த மாதிரி இந்த டெக்னிக்கில் பண்ணால் இயற்கை முட்டி மாதிரியே நம்ம வைக்கணுன்றது டெக்னிக் உருவாயிடுச்சு. பட் வெறும் டெக்னிக் மட்டும் உருவானா பத்தாது. இந்த டெக்னிக்கோட கூட சேர்ந்து அதே மாதிரி இயற்கை முட்டி மாதிரி வேலை பார்க்குற இம்ப்ளான்ட்டையும் சேர்க்கும் போது தான் இது பேஷண்ட்ஸ் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஆல்மோஸ்ட் 2009-10 இந்த டெக்னிக்ன்றது புது டெக்னிக் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இம்ப்ளான்ட்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 அந்த மீடியல் பிவட்டிங் நீன்னு சொல்லுவோம். மீடியல் பிவட்டிங்னா முட்டியில் வந்து ரெண்டு பக்கமாக, சாரி, can I have the model please? Swati, can I have the model? Yeah. The new, the healthy knee. Yeah. So அதுலேருந்து அந்த புது மாதிரி உள்ள ஒரு இம்ப்ளான்ட்ன்றது உருவாச்சு. இதில் ஸோ இது அகைன் இப்போ இவ்வளோ நாள் நம்ம பொதுவாக நம்ம இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உள்ள இம்ப்ளான்ட் ஒன்று போடுறோம், ரைட்? அந்த இம்ப்ளான்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1970s and 1990s ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், முட்டி இப்படி தான் மடங்கி நீட்டுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு உருவாக்குன உள்ள ஒரு இம்ப்ளான்ட். ஸோ இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா 1970s நமக்கு என்ன மாதிரி உள்ள ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஒரு இது இருந்திருக்கும். லிட்டரலி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எக்ஸ்ரே மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இறந்தவங்களோட கெடாவர்ஸ் நீஸ் எடுத்துட்டு அதை வந்து எக்ஸ்ரே வழியாக, சைடு வழியாக எக்ஸ்ரே, பல ஆங்கிள் எக்ஸ்ரே எடுத்து ஓகே ஒரு முட்டி இப்படி தான் மடங்கி நீட்டும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் பண்ண ஒரு இம்ப்ளான்ட் தான் இப்போ வரைக்கும் காமனாக யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட்ன்றது. இப்போ காமனாக 99% ஆஃப் த இம்ப்ளான்ட்ஸ் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறது அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மெயினாக என்ன நடக்கும்னா, முழங்கால் முட்டியில் மாத்திரம்
உள்பக்கம் வெளிப்பக்கம்ன்ற மாதிரி சொல்லிடலாம். முட்டியோட உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும் முட்டி மடங்கி நீட்டும் போதுன்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் 2005 நல்ல அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் ப்ளஸ் 3D இமேஜிங் சொல்லி இந்த இதெல்லாமே ஒரு விஷுவலைஸ் ஃப்ளூரோஸ்கோபி இதெல்லாம் பண்ணும்போது கண்டினியூஸாக முட்டி மடங்கி நீட்டும் போது கண்டினியூஸாக லிட்டராக ஒரு வீடியோ படம் பிடிக்கிற மாதிரி பார்க்குறாங்க ரிசர்ச்சர்ஸ். இதெல்லாமே ரிசர்ச் இதில் பண்ணுறாங்க. ரிசர்ச்சில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக முட்டி பிஹேவ் பண்ணுது. முட்டி வந்து நார்மலாக உள்ள ஒரு இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்களோ அது மாதிரியே பிஹேவ் பண்ணல. இதில் மெயினாக என்னென்னா முட்டியோட நான் சொன்ன முழங்கால் மூட்டில் 2 பகுதி, உள்பகுதி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். முட்டி ஃபுல்லாக மடங்கி நிற்கும் போது முழங்கால் மூட்டில் உள்பக்கம் முட்டி வந்து பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. பட் சைடில் மற்றும் வெளிப்பகுதி தான் நல்லா வெளியில் இதாகும். லிட்டராக சுழல்து. முட்டி வந்து சுழல்றது வந்து எங்கன்னா முட்டியோட இந்த உள்பகுதி முட்டி வந்து ஒரு சென்டராக வச்சுட்டு சைடில் இப்படி மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டியோட உள்பக்கம் முட்டி வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். விச் இஸ் அப்சல்யூட்லி ஆப்போசிட் இவ்வளோ நாள் நடந்ததுக்கு. இவ்வளோ நாள் என்னன்னா 2 முழங்கால் இந்த தொடை எலும்பும் பின்னாடி இருக்க எலும்பும் நல்லா முன்னாடி பின்னாடி நல்லாவே மூவ்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதான் முட்டியோட உள்பக்கம் முட்டி தான் இந்த ரெட் லைன் இருக்கு. இந்த வெளிப்பக்கம் முட்டி வந்து அழகாக அப்படி உள்ள சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவல் மூவ்மெண்ட்ன்றது இருக்கும். இது தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டியோட சென்டர் பக்கம் வந்து அந்த உள்பக்கம் முட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். வெளிப்பக்கம் முட்டி தான் அப்படி ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் இன்ட்ராப் வீடியோ, நாட் ஷுர் உங்களுக்கு எவ்வளோ. இப்போ பேசிக்காக இப்போ நல்ல இயற்கை முட்டி இருந்துச்சுன்னா ஒரு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதை நிறைய பேர் நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஏசிஎல் ஜவ்வுன்ட்டு. ஸோ அதுதான் அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவோம். அந்த ஏசிஎல் ஜவ் என்ன பண்ணால் முட்டியை மின் பக்கமும் பின்பக்கமும் ரொம்ப விலக விடாமல் தடுக்க வேண்டிய ஜவ். அந்த ஜவ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ள ஒரு இம்ப்ளான்ட் இப்போ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதான் அந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் மின் பக்கம் நான் ஃப்ரண்ட்டில் முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டே இருக்காது. உள்பக்கம் முட்டி மட்டும் ஸ்டேபிளாக இருக்கும், வெளிப்பக்கம் முட்டி தான் கொஞ்சம் சொல்லணும். ஸோ இதுதான் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதான் 2000 போன வருஷம் வந்து இந்த இம்ப்ளான்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா இதுதான் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஒரு நேச்சுரல் நீ அலைன்மெண்ட்ன்றது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ்வல் ஹோம் மேக்கர் பேஷண்ட்ஸ். இதில் பியூட்டி வந்து என்னென்னா இவங்க எல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் விசிட், அதாவது 10 டேஸில் வந்து புண்ணு எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேஷுவலாக ஈஸியாக முட்டியை மடக்கி நீட்டுறது ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது இவ்வளோ வருஷங்களாக. இவ்வளோ வருஷங்களாக என்ன ஆகும்னா நார்மல் ட்ரெடிஷ்னல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று பண்ணும்போது நிறைய எக்ஸசைஸ் பண்ணோம். நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல. யூஸ்வலாக இந்த மாதிரி சர்ஜரி பண்ணால் வீட்டுக்கே ஒரு தெரபிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சு அவங்களை முட்டியை மடக்கணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க இந்த மாதிரி முட்டி மடங்குறதுலாம். இப்போதான் என்னன்னா இவங்க யாருக்குமே வீட்டுக்கு தெரபிஸ்டே போனது கிடையாது. இவங்க எல்லாமே கேஷ்ல ஜஸ்ட் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோதான் வீட்டில் போயிட்டு நார்மலாக நடந்துட்டு இருப்பாங்க. இவ்வளோதான் பண்ணுவாங்க ஒழிய முட்டி மடங்கிறதுக்காக பெரிய எக்ஸசைஸ் பண்ணாமலே ஈஸியாக வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ன்றது ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்கலாம் 10th டேலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டே பண்ண மாட்டாங்க, நல்லா ஹாப்பியாக ஈஸியாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இஸ் வெரி என்கரேஜிங் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா சில பேர்னா வாக்கர் வச்சுட்டு நடக்கணுன்ற அவசியமே இருக்காது. இவர்லாம் ரொம்ப வயதான ஒரு முதியோர். இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70+ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவும் வாக்கர் இல்லாமல் ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அகெயின் இது ஏன் அப்படி நடக்க முடியுதுன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இதில் மேலே இருக்க குவாட்ரிசெப்ஸ்ன்ற தசைகளுக்கு பெரிய வேலையே தேவைப்படாது. ஏன்னா இந்த இம்ப்ளான்ட்ல இந்த ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ அந்த தசைகளை பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இதில் ஈஸியாக ரெக்கவரின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இப்போ லிட்டரலாக என்னன்னா இந்த இப்போ பண்ணுற இந்த சர்ஜரிஸ்லாம் என்னன்னா டே கேர் சர்ஜரிஸ்ன்னு பண்ணுவோம். இப்போ லிட்டரலாக கேட்ராக்ட் சர்ஜரி மாதிரி காலையில் வருவாங்க பேஷண்ட், சர்ஜரி பண்ணிப்பாங்க, நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாத்ரூம் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு ஓரளவு வீட்டுக்குள்ளாரே ஒரு ரூம்குள்ளாரே ஒரு நடக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா கார் ஏறி டிஸ்சார்ஜ் ஆகி போகிற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஸோ ஆன் அன் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மருத்துவமனையில் ஆல்மோஸ்ட் ஒரு 27 மணி நேரத்துல 30 மணி நேரத்தில் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. நேஷனல் ஆவரேஜ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 3 நாள்லேருந்து 4 நாள் வச்சு தான் இந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நீ சர்ஜரி பண்ணுறதை பற்றி பேசணும். ஒரு நீ ஆப்ரேஷன் பண்ணால் ஆல்மோஸ்ட் 27 to 30 ஹவர்ஸில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ நாங்கள் இதுக்கும் பேப்பர் மாதிரி சயின்டிஃபிக் எவிடன்சஸும் வச்சுருக்கோம். லைக் டே கேர் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது ஒரே நாள் 27 மணி நேரம் கூட சொல்ல 24 மணி நேரத்துக்குள்ளாரே டிஸ்சார்ஜ் ஆகிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா யூஸ்வலாக இன்னும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி ஹாஸ்பிட்டலில் தங்கி பண்ணுறவங்களோட. இதுக்கான மெயின் ரீசன் அதான் டெக்னிக் அண்ட் அந்த இம்ப்ளான்ட்டோட ஸ்டெபிலிட்டி தான். ஸோ இது வந்து இமீடியட் ரிலீஃப். இப்போ
கொஞ்ச நாள் ஆனால் பேஷண்ட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னா இப்போலாம் என்ன வெறும் அவங்க வலியை குறைக்கிறது மட்டும் வந்து எய்ம் கிடையாது, அவங்களுக்கு இந்த சர்ஜரினால எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியல, இதெல்லாம் எனக்கு ஆசையாக இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுவேன், ஆனால் என்னால் இந்த கால் வலினால நான் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்ற மாதிரி ஒன்றுலாம் இருந்துட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவரெல்லாம் வந்து ரெட்டெல்லாம் 6 வாரத்தில் வந்து ட்ரெக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி யங் லேடி, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 40 வயசு. இவங்க பிடி டீச்சர் ஸ்கூலில், திரும்பி போய் அவங்க பசங்களோட போய் பிடி விளையாடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷம், திரும்பி மவுண்ட் கைலாஷ் போயிருக்காங்க இவங்கலாம் போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம். கைலாஷ்ன்றது ரொம்ப ஈஸி கிடையாது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு 3-5 டேஸ்க்கு ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல நிறைய ஃபுல்லாகவே நடந்தான் போகணும், டோலி அந்த மாதிரிலாம் இருக்காது, ஃபுல்லாக அவங்க நடந்து தான் அந்த மேடு பழக்கெல்லாம் நடக்கும். வெரி ஹாப்பி அவங்கலாம் இந்த மாதிரி திரும்பி அந்த அளவுக்கு நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு வரதுக்கு. முன்னாடிலாம் வெறும் இந்த சர்ஜரி பண்ணால் வீட்டுக்குள்ளே நடந்தா போகிறோம், இல்லாட்டி ஒரு மேக்ஸிமம் போனால் படி ஏறி இறங்குறது தான் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ என்னன்னா நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிற அளவுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையிலே வருதுன்றது தான் நல்ல சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே நாங்கள் அதாவது கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் பேஸ்டாக ட்ராக்கும் பண்ணுவோம். அதாவது இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா ஃபர்காட்டன் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஒருத்தங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதே மறந்துச்சு, ஒரு இயற்கை முட்டி மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். லிட்டரல் நம்ம யாருக்குமே வந்து ஒரு முட்டி இருக்கிறதுன்னு ஞாபகம் கொடுக்கவே கொடுக்காது, அது மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் வருமானது ஸ்கோர்ஸ்லாம் இருக்கும், மெஷர்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் ஒரு பீரியாடிக்கலாக வாங்குவோம். அது பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சர்ஜரிக்கு முன்னாடி ரொம்ப குறைவாக இருக்கும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ ஆல்சோ இப்போ நான் சொன்ன இந்த டெக்னிக் எல்லாமே வெளிநாட்டிலையுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஹவர் இந்தியாவில் வந்து இது பெரிய காமனாக இன்னும் ப்ராப்ளம் ஆகலை. ஸோ இந்தியாவிலேருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கற்றுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் நிறைய பாப்புலேஷன் பண்ணுற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவங்க வெளிநாட்டு சர்ஜன்ஸ் வந்து ரொம்ப கீனாக இருந்து லிட்டரலாக ரோமுக்கு இதை இன்வைட்டட், அதான் வந்து பர்சனலைஸ் ஆர்த்தோபிளாஸ்டின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது ஒருத்தங்களோட இயற்கை முட்டி எப்படி அமைக்கணுன்றது அதே மாதிரி அமைக்கணுன்ற மாதிரி உள்ள சொசைட்டியே இருக்குது இதுக்காக. ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கில் கூப்பிட்டு இது சர்ஜரி வந்து நம்ம மாதிரி இந்தியன் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப கீனாக இருப்பாங்க அதை எப்படி பண்ணியிருக்கோன்றது. ஏன்னா நம்ம ஊரில் தான் டிஃபார்மிட்டி வந்து இந்த மாதிரி டிஃபார்ம்லாம் அவங்களாம் பார்த்துட்டு கூட மாட்டாங்க வெளிநாட்டு சர்ஜன்ஸ். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் எப்படி பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் கேட்டுறது. ஸோ அதுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ், ஸோ இது காமனாக வந்து இப்போ நிறைய இதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். இதில் மெயின் விஷயம் ஏன் இன்னும் நிறைய சர்ஜன்ஸ் இதுக்கு இன்னும் கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுறதுன்னா ஃபிலாசபி வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசம். முன்னாடி இவ்வளோ நாள் ட்ரெடிஷ்னல் முறையில் பண்ணுற சர்ஜரி வந்து என்னன்னா ஃப்ளாட் எர்த்துன்ற மாதிரி உள்ள கான்செப்ட்ல இருந்துட்டு இருக்குது. சடனாக உங்களுக்கு போய் நீங்கள் இல்லை உலகம் வந்து ஃப்ளாட் கிடையாது ஒரு உருண்டை அப்படின்றது சொன்னால் எப்படி ஏற்றுக்க மாட்டாங்க, அது மாதிரி உள்ள ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. பட் ஹவர் ஏன்னா இதுக்கான நிறைய ட்ரைனிங் இப்போ இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நிறைய சர்ஜன்ஸும் இதை எம்ப்ரேஸ் பண்ணி இதை இனிமேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான். ஸோ அகெயின் இது மாதிரி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு லைக் யூஎஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரெடிஷ்னல் முறையில் பண்ணுறதுக்கும் இந்த முறையில் பண்ணி இந்த மாதிரி உள்ள ஒரு இம்ப்ளான்ட் போடும் போது இது மச் சிறந்த முறை அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து லாட் ஆஃப் எவிடன்சஸ் வந்துட்டு இருக்கு. ஆல்சோ இது வந்து புது சர்ஜரி இப்போ புதுசாக இவங்களுக்குலாம் ட்ரை பண்ணியிருக்கோம்னா அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 2006 டாக்டர் ஹாவல்ன்றவர் இந்த சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 93% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து நல்லாவே சர்வைவர்ஷிப் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க, ஈவன் அட் 16 இயர்ஸ் ஃபாலோ அப்ல. ஸோ அதனால இது வந்து ஒரு நியூ டெக்னிக்ன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஆல்சோ இதுவும் பழைய டெக்னிக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்ல ஆல்மோஸ்ட் ஒரு 11 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 98.5% பேஷண்ட்ஸ்க்கு எந்த தொந்தரவுமே இருக்காது 11 இயர்ஸ்ல. இது பழைய டெக்னிக்ல பார்த்தீங்கன்னா 93% பேஷண்ட்ஸ் தான் வந்து சர்வைவ் ஆகுறாங்க. மீதி ஆல்மோஸ்ட் 7% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இன்னொரு சர்ஜரி தேவைப்படுற அளவுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆல்மோஸ்ட் 5% வந்து இது வந்து பெட்டர் சர்வைவர்ஷிப் கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஓவரால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லியிருக்கோம். ஸோ ஐ ரியலி ஹோப் இந்த மாதிரி சர்ஜரிலாம் வந்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் நல்லா சீக்கிரமாக குவிக்காகவும் ரெக்கவர் ஆவாங்க, திரும்பி நல்ல லைஃப் ஸ்டைல் போவாங்க. என்னோட மெயின் எய்மே வந்து என்னன்னா இது வந்து லிட்டரலாக வந்து ஒரு எப்படி கேட்ராக்ட் சர்ஜரின்றது வந்து கம்ப்ளீட்டாக ரெவல்யூஷனைஸ் பண்ணி நம்ம ஊரில் இப்போலாம் வந்து யாருமே வந்து கண் பார்வை இல்லாமல் ஏஜ்னால கண் பார்வை இல்லாமல் இருக்காங்கல்ல, நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி டிசபிலிட்டின்றதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடலான்றது தான் அது ஹோல் ஐடியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. Thank you so very much, Dr. Vetri, for this wonderful presentation. I don't understand Tamil, so didn't understand much, but I could see that everyone was so attentive, listening very carefully to you.
May I call upon Mr. Syed now to felicitate Dr. Vetri as a mark of respect and gratitude from Microport. Thank you very much. Can we have their seats back on the stage, please? And in the meanwhile, it's very interesting and very heartening to see and note that amongst the audience, we also have two patients who have gone through a knee replacement by Dr. Vetri, and we are utterly thankful to them for being here. May I call upon Mrs. Lata Rani Krishnan first to please walk up here and share her story with all of us. If I'm not wrong, she got both her knees replaced last year, one in July and then in October 2025. The knee that was replacement that was done on her was indeed the Evolution knee system that we are discussing it here today. Please give her a mic. Thank you very much, ma'am. If you could just share your story with all of us as to what was your condition before the knee replacement and how did it change after that? Hello. Actually, நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலேயே முட்டை வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய ட்ரீட்மெண்ட், ஆயில் மசாஜ் அந்த மாதிரி எல்லாம் போனேன். தென் இன்ஜெக்ஷன் ஆல்சோ போட்டாச்சு. அது எதுக்குமே எனக்கு வந்து சரியாகல. அட் லாஸ்ட் ஐ கேம் டு டாக்டர் வெற்றி குமார் சார். ஹீ சஜஸ்டட் டு knee replacement. ஸோ லாஸ்ட் ஜூலை 7th ஃபர்ஸ்ட் ரைட் knee வந்து ரிப்ளேஸ் பண்ணாங்க. வித்தின் எ டே அன்றைக்கி ஈவினிங்கே நான் நடக்க ஆரம்பிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் டேவே அவர் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. வீட்டில் போயும் நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட்டு 3 days வாக்கர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் நார்மலாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாத்ரூம் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்ஸ் டெய்லி பண்ண ஆரம்பிச்சாச்சு. தென் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ரிவ்யூக்கு வந்து போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சன் ஒர்க்கையும் பண்ண சொன்னாங்க. பட் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவரோட அட்வைஸ் படி சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் எனக்கு வந்து நிறையா வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எவ்ரி இயர் வெக்கேஷனில் என்னோடையும் போகும்போதெல்லாம் நம்மளோட சவுத் சைட் கோயிலெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் பிஃபோர் சர்ஜரி போகும்போது ஏதாவது மெயினாக ஒரு சாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவேன். இன்னும் கூட இருக்கவங்கெல்லாம் எல்லாரும் சுற்றி பார்த்துருவாங்க. அப்போது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இவ்வளோ தூரம் நம்ம வந்து கூட மொத்தமாக எங்கேயும் போய் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது இந்த ஏப்ரல் மந்த்து ஐ திங்க் மதுரைக்கு போயிருந்தோம். ஃபுல்லாக மீனாட்சி அம்மன் கோயில் நிறைய இடத்துக்கு எங்கேயுமே நான் வந்து உட்காராமல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த வருஷம் நான் போயிட்டு வந்தது. தென் இன் ஜூன் ஐ வென்ட் டு கோத்தகிரி அண்ட் கொஞ்சம் நிறைய இடங்கள்லாம் மேலெல்லாம் ஏறி வந்து பார்த்துட்டு வந்தது. ஐ எம் ரியலி வெரி 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 சாட்டிஸ்ஃபைடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த சர்ஜரி. ரெண்டு மூட்டுமே எனக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போவும் நார்மல். ஆக்சுவலி என்னுடைய நடைய பார்க்கும்போதே எல்லாரும் என்ன இப்படி நடக்கிறே இப்படி நடக்கிறேன்னு வாங்க, சாஞ்சி நடந்துட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து என்னோட லாஸ்ட் வீக் ஆல்சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ரொம்ப நல்லாவே நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தட்ஸ் அது எல்லாத்துக்கும் நான் வெற்றி சாருக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். Thank you so very much. Just a minute, can we have Mr. Aditya, patient who went through the knee replacement by Dr. Vetri. We would like him to share his story with us. Greetings to all. I am Raghunathan, 76 years old, heart patient, taking medicines since 2015, also a diabetic patient. ஒரு 3-4 வருஷமாகவே எனக்கு முட்டி வலி நிறையா இருந்தது. நடக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். மாடிப்படி அறைய முடியாது. வீட்டில் பேரன் பேத்திகள் யாரும் இருந்தாலும் அவளுக்கு ஒரே டியூட்டி
மசாஜ் பண்ணி காலை பிடிச்சி விடு காலை பிடிச்சி விடு இதான் சொல்லிட்டு இருப்பேன் நான். ஐ அண்டர்வெண்ட் ஸோ மெனி மசாஜஸ், ஆயில் அப்ளிகேஷன், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டெம்பரரி ரிலீஃபாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் கம்மிங் டு பார்வதி நர்சிங் ஹோம் ஹாஸ்பிட்டல் அண்ட் மீட்டிங் டாக்டர் வெற்றிக்குமார், ஒரு தனி தெம்பு, ஒரு தனி புத்துணர்ச்சி, ஒரு தனி நம்பிக்கை வந்து எனக்கு. அவர் நிறையா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சு சயின்டிஃபிக்காக என்னை டெஸ்ட் பண்ணி he showed that his procedures would be much better, and he was assuring me about 20 years of life for that knee transplantation. சொன்னது எனக்கு அப்படியே நான் இருக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் 20 இயர்ஸ்னால இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் இந்த 20 இயர்ஸ் இருந்து அவருடைய மூவி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் மார்னிங் அட்மிட் பண்ணாங்க, எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி சேம் டே ப்ரொசீஜர். ஈவினிங் ஐ வாஸ் ரெடி ஃபார் டிஸ்சார்ஜ், பட் டியூ டு தி இன்சூரன்ஸ் கிளைம்னால ஒரு நாள் ஸ்டே பண்ண முடியாத ஒரு நெசசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிட்டேன் நான் வீட்டுக்கு. 1 வீக் அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 3 to 4 weeks again I followed all the procedures. One of the best thing is their ortho physiotherapist, excellent, நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல கைடன்ஸு. After that I was perfectly all right. Now moving very normal, ஈஸியாக போயிட்டுருக்கேன் நான். ஐ எம் ரெகுலர் பிலிகிரிமேஜ் டூரர். நானும் என் ஒய்ஃபும் நிறைய கோயில் கூடலாம் போகிறது, நிறைய மாடிப்படி ஏறுறது, நல்ல ஃபாஸ்ட் ட்ராக்கிங். டு பி வெரி ஃப்ரேங்க், since this operation I am doing a brisk walking of 5 kilometers every day morning at a speed of 4.3 to 4.4 kilometers per hour ஸ்பீட் நடக்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனக்கு. அண்ட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரிலேட்டிவ்ஸோடைய சொசைட்டி எங்கேயா போய் அங்கே ஸ்விம்மிங் பூல் இருந்தால் அங்கே ஸ்விம்மிங் பண்ணுறது ஒரு ஆசை எனக்கு. ஐ யூஸ் டு அண்டர்டேக் தட் ஆல்சோ. Thank you so much, Dr. Vetrikumar. It's a great privilege and happy to be with you and share my experience with you. Thank you so much. Thank you, sir. Pleasure to us. Thank you, Mr. Raghunathan. Just a minute, please, sir. Just a minute. Mr. Aditya Kharkar to felicitate Mr. Raghunathan. And ma'am, please come for a photo. We would like to have both of you here. வேணும். அதான் யூஸ்வல் பழைய இம்ப்ளான்ட்ல வந்து அது கொஞ்சம் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். பேஷண்ட் அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க. இதில் மெயின் காமனாக இருந்தால் நிறைய இன்ஸ்டெபிலிட்டி வரும். ஸோ அதனால தான் படி ஏறி இறங்குறதுலாம் சிரமப்படுவாங்க. முட்டி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வீக்கமாகவே இருந்துருக்கும். இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்கும். ஸோ இதில் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிற வச்சு பேஷண்ட் நல்லா குயிக்காக ரெக்கவர் ஆவாங்க. இந்த மாதிரி படி ஏறி இறங்குறது இன்னும் பெட்டர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப் ஆகும். ஆனால் ஸ்டெபிலிட்டி இஸ் தி கீ ஃபார் ஒரு நல்ல ஒரு other hospitals they do robotic knee surgery. What about this? Saying robotic knee surgery or it is? கரெக்ட். இது ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் இது கேட்குறது. ரொபாட்டிக் பற்றி பேசணும்னா ஸோ இது வந்து இது வந்து இட்ஸ் அபவுட் த டெக்னிக். ஃபர்ஸ்ட் ஒரு இயற்கை முட்டி மாதிரியே நம்ம செயற்கை முட்டு பொறுத்துற விதம் தான் வந்து இதில் வந்து மெயின் ஆடட் அட்வான்டேஜ். ரொபாட்டிக் வச்சு இந்த டெக்னிக் பண்ணலாம், ரொபாட்டிக் வச்சு பழைய டெக்னிக்கும் பண்ணலாம், ரொபாட்டிக் வச்சு எந்த டெக்னிக்கும் பண்ணலாம். நம்பர் 1. ஸோ ரொபாட்டிக் இருந்தால் மட்டும் இதை டெஃபினட்டாக இதை பண்ணணுன்றது அவசியம் இல்லை. பட் ரொபாட்டிக் வச்சும் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்பர் 2, இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சர்ஜன் லிட்டரலாக 9 சர்ஜன் இல்லை 10 சர்ஜன் அந்த பேஷண்ட் ஒரே பேஷண்ட்டை ஆப்ரேட் பண்ண போகிறோம் ரொபாட்டிக் வச்சுன்னா ஒருத்தங்களும் அதை ஒரு மாதிரி விதத்தில் அதை அமைக்கலாம். ஸோ லிட்டரலி ஸ்பீக்கிங் ரொபாட்டிக்கும் இதுக்கும் ஆக்சுவலாக பெரிய சம்மந்தம் கிடையாது. பட் ரொபாட்டிக்னாலும் இது பண்ண முடியும். நம்பர் 3, அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ன்றது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டெக்னிக் நான் சொல்கிறது இயற்கை முட்டி மாதிரியே பொறுத்துற மாதிரி உள்ள ஒரு டெக்னிக், பர்சனலைஸ்ட் ஆர்த்தோபிளாஸ்டின்னு சொல்கிறது, கினமேட்டிக் அலைன்மெண்ட். இது வந்து மச் அக்யூரேட் இன் இதுக்கான ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது இஸ் மோர் அக்யூரேட். ஸோ ரொபாட்டிக் இஸ் பாசிபிள். பட் நிறைய பேர் என்ன மிஸ்கன்செப்ஷன் என்ன ரொபாட்டிக் இல்லைன்னா இது பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். அதுதான் இதில் இல்லைன்றது மட்டும் தான் நான் சொல்கிறேன். All this 370 is your own technique. இல்லை மை ஓன் டெக்னிக் இல்லை. அது வெல் எஸ்டாப்ளிஷ்ட் டெக்னிக். எஸ்டாப்ளிஷ்ட் டெக்னிக். 2006 பண்ணுறாங்க. யூ வாண்ட் டு ஆட் எனிதிங்?
As you asked, sir, robotic technologies are there. It's a tool to the surgeon to more add precision and a greater outcome. But end of the day, it's only tool to the surgeon, because surgeon is a whole decision maker and who does the surgery. And also, it's robotic is a tool to help to the surgery, but it's the patient which goes to the home with the implant inside, not the robot. And so therefore the concept of the implant and the surgery technique from the surgeon is more important than any robot. இல்லை குழந்தைங்களுக்கு இது இண்டிகேட்டடே கிடையாது. இது வந்து அடல்ட்டுக்கு தான் வந்து இட்ஸ் இண்டிகேட்டட். ரொம்ப யங் பேஷண்ட்ஸ்ன்றது வந்து என்ன, ருமட்டாய்டுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கும். ருமட்டாய்டுனா வாதம், முடக்குவாதம்ன்ற ஒரு கண்டிஷனில் சீக்கிரமாக சின்ன வயசுலேயே இருக்கவங்களுக்கும் தேய்மானம் வரும். அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு 30 வயசு 35 வயசுலேயும் வரலாம், அவங்களுக்கு பண்ணலாம். பட் ரொம்ப சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு இது மூட்டு மாற்று சிகிச்சை இண்டிகேஷனே இல்லை. அந்த மாதிரியும் வராது யூஸ்வலாக. அது வேற காரணங்களாக இருக்கும் சின்ன வயசில் இருக்கவங்க. அகெயின் இவங்களோட இம்ப்ளான்ட் வந்து அதான் ஆல்மோஸ்ட் 2005லேருந்தே மேலேருந்தே இருந்துட்டு இருக்குது இந்த இம்ப்ளான்ட் அவங்களுக்கு. ஸோ 1998 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே வந்து இந்த இம்ப்ளான்ட் இருக்குது. ஸோ வெரி குட் சர்வைவர்ஷிப். இவங்களோட இம்ப்ளான்ட் வந்து சர்வைவர்ஷிப் வைஸ் ஹையஸ்ட் வச்சுருக்காங்க. 20 இயர்ஸ்லேயுமே ஆல்மோஸ்ட் 95% அந்த மாதிரி இருக்காங்க. 98.8 at 20 years survivorship. Very good survivorship. கரெக்ட். டயபெட்டிக்ன்றது நம்ம ஊரில் ஏஜ் ஆகிறவங்க மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டயபெட்டிக் தான். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி போனாக்கா லிட்டரலி 0.5% தான் அதுக்கான காம்ப்ளிகேஷன் ரேட். வெறும் டயபெட்டிஸ் இல்லை ஏஜ் இல்லை ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் இது மாதிரிலாம் வச்சுட்டு வில் நாட் சி. ஆனால் எல்லாருக்குமே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கோமார்பிஸ், இதெல்லாம் கூட அடிஷ்னலாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். பட் எல்லாத்துக்குமே வந்து த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் இவ்வளோ இருந்தால் தான் இது பண்ணால் நல்லா சேஃபாக பண்ண முடியும், இதுக்கு மேலே இருந்தால் அவங்கள அதை கரெக்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மேஜர் கன்சர்ன் கிடையாது. Cost wise, when you compare with other robotic surgeries, cost is affordable. About everything, sir. இந்த இம்ப்ளான்ட் சார், இந்த இம்ப்ளான்ட் இஸ் சேம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல விஷயம் வந்து என்னன்னா இந்த NPPன்ற ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதாவது சீலிங் எஃபெக்ட், இதுக்கு மேலே வந்து அந்த ப்ரைஸே வைக்க முடியாது. ஸோ அந்த ப்ரைஸ் படி தான் இருக்கும். இட்ஸ் ஆல் த சேம் பேசிக்லி. எனி இம்ப்ளான்ட் எந்த இம்ப்ளான்ட்டும் இருந்தாலும் அதே ப்ரைஸ் தான். தெர் இஸ் நோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது கிடையாது. சார் இது 2 காலுக்கும் பண்ணுவாங்களா இல்லை ஒரு காலுக்கு மட்டும் பண்ணுவாங்களா? அகைன் 2 மூட்டுமே தேய்மானம் ஆயிருக்கு, 2மே நல்லா வளைவு இருந்தால் 2க்குமே பண்ணால் தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் தெரியும். அகெயின் இதை 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று மாற்றி ஒன்று பண்ணுறது ஒரு மெத்தட், அதுதான் வந்து லிட்டலாக டே கேர் சர்ஜரின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஒரே டைமில் 2 மூட்டுமே அறுவை சிகிச்சை பண்ணுறதும் இஸ் பாசிபிள். அவங்க ஒரே நாளில் வீட்டுக்கு போகலாமா? இல்லை, அவங்க அட்லீஸ்ட் 4 நாள் நச்சு தங்குற மாதிரி இருக்கும். 4 to 5 days வீடு ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் டே பண்ண ஒரு கால் பண்ணுறது இஸ் மச் ஈஸி ரெக்கவரி. அண்ட் குளோபலி அதுதான் அட்வொகேட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் மோஸ்ட் சேஃபஸ்ட் வே ஆஃப். Hello, myself Syed, working in Microbot Orthopedics since 2 years as a Deputy General Manager. I look after India business and neighboring countries. About mechanisms. Okay, so it's Microbot is a global company, and we have innovations and technologies launched since 1998. The knee which Dr. Vetri is using is a evolution medial pivot knee. Has a 28 years of rich experience in proven clinical research and proven clinical outcomes, and has a 98.8% of survivorship at the end of 17 years. And it's very proven in the patient satisfaction as well. The highest satisfaction in this implant that we have seen is 95% versus 73 and 76% with other traditional designs. And so as Dr. Vetri said, this knee is a different concept which actually made on the philosophy that allows the patient to have the natural movement and the stability of the normal human knee. So it's a ball and socket joint which help articulation more natural feeling, and when especially the surgeon does the surgery to the patient and patient walks in the stairs, get down or the stairs climbing, they don't see this paradoxical or instability of when compared to other traditional designs. And that's where with the patient satisfaction and the kind of stability, the patients are really happy. And thanks to Dr. Vetri, who was having a remarkable milestone of 300 surgery, that what we are celebrating today.
So what are the countries are there in this technology? The Micropod Orthopedics is from Arlington headquarters, USA. It's available, its presence in across the 100 countries. To name few, it's across USA, across the Europe, Germany, Belgium, Amsterdam, and Italy. We also have in Asia, it's there in China, Japan, Australia, New Zealand. And recently we have launched in South Asia, that includes India, as well as Bangladesh and Sri Lanka and Nepal. Yeah. First of all, good afternoon and அனைவருக்கும் வணக்கம் and நன்றிகள் வந்ததுக்கு. ஸோ என் பேர் டாக்டர் வெற்றி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அதுலேயும் முழங்கால் மூற்றோட ஸ்பெஷலிஸ்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 12 வருஷமாக வெறும் மூற்று பற்றி மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிஷியலாக வந்து என்னென்னா ஒரு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை சர்ஜரின்றதுல தான் காமனாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். பட் ஆனால் அதில் வந்து சில டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரிக்கு அப்புறம் டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு 20% ஆஃப் பேஷண்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இயற்கை முட்டி எப்படி பாதுகாக்கணும், இல்லை இயற்கை முட்டி மாதிரியே எப்படி இந்த சர்ஜரி பண்ணணுன்றது தான் ஓவராலாக இதை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனது. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருடங்களாக இது வந்து கீனமேட்டிக் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை, அதாவது இயற்கை முட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மெத்தடில் மூன்று மாற்று அறுவை சிகிச்சை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வெறும் இது சர்ஜரி மட்டும் பார்த்தாது, அதோட கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை முட்டி மாதிரியே வேலை பார்க்குற இம்ப்ளான்ட்டை சேர்க்கும் போது தான் பேஷண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் ஆல்மோஸ்ட் 95-98% மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மைக்ரோபோர்ட்டுன்ற கம்பெனி தான் வந்து இதை முதல் முறையாக உலகத்தில் வந்து நீடில் பிவட்டிங் நீன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மொமெண்ட் அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஏன்னா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு அதே மாதிரி ஒரு இயற்கை முட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது தான் ஆல்வேஸ் ஒரு கோலாகவே வச்சுட்டு இருந்தேன். யூஸ்வலாக அதான் என்னோட பேஷனே, ஒரு இயற்கை முட்டி எப்படி கொண்டு வரணுன்றது. ஸோ அவங்க வந்ததுலேருந்தே பீன் யூஸிங் இந்த மீடியல் பிவட்டிங் நீ, அதுதான் வந்து ஒரு இயற்கை முட்டி எப்படி எக்ஸாக்டாக மடங்கி நீட்டுன்றது 2005 நடந்த ஸ்டடீஸ் எல்லாம் வச்சு ஈஸியாக அதே மாதிரி பண்ணுற மாதிரி உள்ள ஒரு இம்ப்ளான்ட் வந்து வந்திருக்கு. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுற இம்ப்ளான்ட்லாம் ஆல்மோஸ்ட் 1970s இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு உள்ள ஒரு நீ. ஸோ அது வந்து இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. ஸோ இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னென்னா எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா நல்ல ரெக்கவரின்றது நல்ல மச் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் லிட்டரலாக இது டே கேர் சர்ஜரி மாதிரி ஆயிடுச்சு, கேட்ராக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸு வாக்கர் யூஸ் பண்ணுற நீட் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. லிட்டரலாக 2-3 days தான் யூஸே பண்ணுறாங்க வாக்கர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சர்ஜரிக்கு அப்புறம் யூஸ்வலாக இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலே பேஷண்ட்ஸ் வந்து 2 முக்கியமான விஷயத்தை நினச்சி பயப்படுவாங்க. ரொம்ப வலி இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு ரெக்கவர் ஆகணுன்றது. அது இப்போ இல்லை, பெயின் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் பற்றி இப்போலாம் பார்க்க ஆரம்பிச்சோம். வெறும் சர்ஜரி பண்ணாங்க, வெறும் வீட்டுக்குள்ளே நடக்கிறாங்கிறதுக்காகவே இந்த சர்ஜரி பண்ணல, நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் போகிறதுக்கான உள்ள இது இந்த இம்ப்ளான்ட்டில் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும் போது நல்லா மாடிப்படி ஏறி இறங்குறது, ஒரு மேடு பள்ளத்தில் நடக்கிறது, எப்போ இருந்தாலும் ஒரு தடுமாற்றம்லாம் கொடுக்காம நல்லா கம்ஃபர்டபுளாக நடக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு இம்ப்ளான்ட் தான் ஹெல்ப் பண்ணும். பேஷண்ட்ஸ் நல்லா ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க, லிட்டரலாக இந்த மாதிரி மவுண்ட் கைலாஷ் போகிறது, இல்லை போய் சின்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, இந்த அளவு கூட இந்த சர்ஜரி பண்ணி இந்த டெக்னிக் அண்ட் இந்த இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணும்போது பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் ஆல்மோஸ்ட் மோர் தென் 1500 சர்ஜரிஸ் மாதிரி இப்போ இருக்குது இப்போதைக்கு. பட் முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3000+ அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். சார், ஒரு கொஸ்டின், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் இந்த சர்ஜரி பண்ண முடியாது? இந்த சர்ஜரி எஸ்பெஷலி அதாவது எல்லாத்துலேயும் அந்த ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் லைக் ட்ரிபிள் வெசல் டிசீஸ், ஹார்ட்டில் ரொம்ப அதிகமான அடைப்பு இருக்குது, இல்லாட்டி சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, HbA1cன்னு ஒரு மார்க்கர் சொல்லுவோம், அது 9-10க்கு மேலே இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கிட்னிஸ்லாம் ரொம்ப புவராக ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேபி இந்த சர்ஜரி பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹையர் சைடுன்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னோவேஷன்ஸ்லாம் இந்த கம்பெனி வேறு ஏதாவது சர்ஜரி வந்து லைக் மூட்டு அறுவை சிகிச்சை மாதிரி பெட்டரான வேறு ஆப்ஷன்ஸ்னு வச்சுருக்காங்க, வேறு பார்ட்ஸ் கூட? இப்போதைக்கு இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது ரீசன்ட் பயோமெக்கானிக்ஸில் இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் சரி, அந்த இம்ப்ளான்ட்லையுமே இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட். நீங்கள் ஃபேஸ் நிறைய பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் சர்ஜரி என்ன, நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த டெக்னிக் பண்ணதுலே இந்த டெக்னிக் கம்ப்ளீட்டாக மாறினது வந்து என்னென்னா சர்ஜரிஸ் ரொம்ப ஈஸியர் ஆகிடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். முன்னாடி பண்ணுற ட்ரெடிஷ்னல் முறையில் எல்லாரோட காலில் எக்ஸாக்டாக பண்ணுறது வந்து எப்படின்னா ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒரு தப்பு பண்ணுறது, ஏன்னா அவங்களோட இயற்கை முட்டிலாம் மாத்திரம் இல்லை. ஸோ அதனால் என்னென்னா
அது ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரி, இன்னும் டிஃபிகல்ட் ஆகும். ஒரு தப்பு இன்னொரு தப்பு கொண்டு வரும், இன்னொரு தப்பு கொண்டு போயிட்டு இருக்கும். அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சர்ஜனுக்கு. ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரி. பேசிக்காக எதை டிஃபிகல்ட் சொல்கிறோன்னா, வளைவுன்றது கண்ணாமலான் இருக்கும். அதான் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஊர் வளைவெல்லாம் வந்து வெளிநாட்டில் பார்த்துருக்கவே மாட்டாங்க சர்ஜன்ஸ். 40 டிகிரி 45 டிகிரி வளைச்சிட்டு வருவாங்க. லிட்டரலாக தேய்மானம்ன்றது ஜவ்வு போனால் தான் தேய்மானம்னு சொல்லுவோம். அவங்களாம் எலும்பே கரைச்சிடுவாங்க நடந்து. ஸோ அந்த அளவுக்குலாம் வருவாங்க. ஸோ அதில் பழைய டெக்னிக்கில் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ இந்த டெக்னிக்கில் இட்ஸ் மச் ஈஸியர். ஏன்னா அவங்க இயற்கை முட்டி எந்த டேரெக்ஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி வைக்கும் போது அந்த இது வந்து இன்னும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அவங்களோட லாங்கிவிட்டி, ஆப்வியஸ்லி எனக்கு இப்போ லாங்கிவிட்டின்னு பேசுவோம். லாங்கிவிட்டினா எவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. நான் இந்த சர்ஜரி இந்த பர்டிகுலர் டெக்னிக் ஆரம்பிச்சது 2.5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 2.5 வருஷத்தில் இவங்களும் இவ்வளோ யூஸ்வலாக இந்த டிஃபிகல்ட் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ரெக்கவர் ஆவாங்க. இம்ப்ளான்ட் வந்து இன்னும் ஹையர் அண்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணணும். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவான மெட்டல்லாம் ஆட் பண்ணால் தான் அதுக்கு அந்த எலும்பில் பொருத்த முடியும். இதில் அது மாதிரி கிடையாது. இதுமாதிரி ப்ரைமரி இம்ப்ளான்ட் வச்சே பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி, திரும்பி அந்த மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வந்தாலும் ஒரு நார்மலாக வந்து அவங்க பேஷண்ட் எப்படி ரெக்கவர் ஆவாங்களோ ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு 2.5 வருஷம் வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை இந்த ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரிஸ்லையுமே. அதான் அது பேர் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஃபுல் நல்ல மாற்று தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரோலே கிடையாது. இதை தான் 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். அந்த மாற்று தேய்மானத்தை 4 ஸ்டேஜாக பிரிப்போம். முதல் 2-3 ஸ்டேஜுக்கெலாம் மேக்ஸிமம் போனால் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை அப்போ தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் இல்லாட்டி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபோக்கல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக ஒரு கார்ட்லேஜ் அந்த வளவளப்பு தன்மையில் ஒரு இடம் மட்டும் ஒரு புளி மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அந்த மாதிரி கீஹோல் சர்ஜரி பண்ணணும். தேய்மானம் நல்லா ஃபுல் முழங்கால் மூட்டே தேஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ வந்து கீஹோல் சர்ஜரிக்கு ரோலே கிடையாது. அது அப்சல்யூட்லி கான்ட்ராண்டிகேட்டட். இன்னும் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பெயின்லேயே தான் சஃபர் ஆவாங்க. ஸோ அதுக்கு ரோல் கிடையாது. இது வந்து வில் பி டன் ஓப்பன் சர்ஜரி தான். இது பண்ணால் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். ஒரு விதம் அதான் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மாதிரி பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு அந்த ஃபர்காட்டன் ஜாயிண்ட்னு சொல்லுவோம்ல, இயற்கை முட்டி மாதிரியே எனக்கு தெரியல, ஒரு இயற்கை முட்டி மாதிரியே இருக்குது, நான் சர்வீஸ் சிகிச்சை பண்ணதே மறந்து போயிட்டேன்னு சொல்கிறது டெஃபினட்டாக கம்மியாக இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி அதான் படி ஏறி இறங்குறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் இறங்குறது வந்து இன்னும் கஷ்டப்படுவாங்க. அடுத்தடுத்த கால் வச்சு இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க சர்ஜரி பண்ணி நான் இன்னும் நல்லாவே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இன்னும் நுணுக்கமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கால் வச்சு இறங்குறாங்களா, இல்லை ஒரு கால் வச்சு இறங்குறாங்களா, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். தென் அந்த பழைய இதிலெல்லாம் பண்ணணும். இப்போல்லாம் லிட்டரலாக அடுத்தடுத்த கால் வச்சு இறங்குறதுக்குலாம் நிறையவே பாசிபிலிட்டிஸ். ஏன்னா அந்த இம்ப்ளான்ட் வந்து நல்ல ஸ்டேபிள் இம்ப்ளான்ட் போடணும். Approximately 60 minutes. சாரிங்க, கவர்மெண்ட்ஸ் கரெக்ட். ஆமாம், இது எல்லாத்துலேயுமே வரும். நிறைய கவர்மெண்ட் சிஜிஹெச்எஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாருக்குமே வரும். ஓகே, ஷூர், தேங்க்யூ.